நம்மால் முடியாதது எதுவும் இல்லை என்ற எண்ணம் நம்மில் பலரிடம் உள்ளது. ஆனால் எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்றவரை சார்ந்தே இருக்கிறோம். எதற்கும் மற்றவர்களை சார்ந்தே வாழ வைத்துள்ள இறைவன் நமக்கு பகைவனையும் உருவாக்கி உள்ளான். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு ஒரு கதை மூலம் இதை விளக்குகிறார் பீஷ்மர். ஒரு காட்டில் மிகப்பெரிய மரம் இருந்தது. மிகவும் உயரமாக வளர்ந்த அந்த மரத்தின் கிளைகளும் பறந்து விரிந்திருந்தன. அந்த மரத்தின் அடியில் காட்டு விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டிலேயே மிகப்பெரிய மரம் என்பதில் அந்த மரத்துக்கு மிகவும் பெருமை, கர்வம். ஒரு நாள் அந்த காட்டு வழியே வந்த துறவி அந்த மரத்தடியில் அன்றிரவு தங்கினார். இதில் அந்த மரத்துக்கு பெருமை தாங்கவில்லை. நாம் இவ்வளவு அழகாக இருப்பதால் தான் நம்மிடம் துறவி தங்குகிறார் என்ற மற்ற மரங்களிடம் தற்பெருமை அடித்தது. காலையில் புறப்பட்ட துறவி மரத்தை பார்த்து, மரமே, உன்னை பார்த்தாலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மரத்துக்கு நண்பனும் எதிரியும் காற்றுதான். காற்றுடன் நீ மிகவும் நட்பாக இருப்பதால் தான் இவ்வளவு பெரிதாக குப்பும் குலையுமாக காட்சியளிக்கிறாய் என்றார். என்னுடைய அழகுக்கு காற்று எந்த விதத்திலும் காரணமில்லை. காற்றால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று மரம் கூறியது. இது அகம்பாவம். இந்த குணம் ஆபத்தானது, அழிவுக்கு வழிவகுக்கும் என்று துறவி எச்சரித்ததை மரம் கேட்கவில்லை. துறவி சென்று விட்டார். மரத்தின் தற்பெருமையும் காற்றும் கேட்டது. மரமே, துறவி சொன்னதுதான் உண்மை. நான் இல்லாவிட்டால் உன்னால் இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்க முடியாது. நான் நினைத்தால் உன்னை ஒரே அடியாக சாய்த்து விடவும் முடியும் என்றது. என்னை உன்னால் என்ன செய்து விட முடியும் என்று சவால் விட்டது மரம். நாளை காலை புயலாக வீசப் போகிறேன். அப்போது நீ வேருடன் சாய்ந்து விடுவாய். முடிந்தால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்றது காற்று. அதையும் பார்த்து விடலாம் என்று சவால் விட்டது மரம். எனினும் மரத்துக்கு அடிமனதில் பயம் வந்துவிட்டது. அதற்காக தோல்வியை ஒப்புக்கொள்ளவும் மனம் வரவில்லை. கொப்பும் குலையுமாக இருந்த தனது கிளைகளை துண்டித்து கொண்டது. இப்போது எந்த கிளையும் இல்லாமல் பனைமரம் போல் காட்சியளித்தது. கொப்பும் குலையும் போய்விட்டதால் அந்த மரத்தடியில் யாருமே இப்போது தங்கவில்லை. மரம் தனிமையில் இருந்தது. மறுநாள் புயல் வீசியது. மற்ற மரங்கள் விழுந்தபோதும் இந்த மரம் விழவில்லை என்று காற்று முடித்தது. நான் விழவில்லையே என்றது மரம். காற்று சிரித்தது. எனக்கு பயந்து கொண்டு உன் பெருமைப்படுத்திய கிளைகளை வெட்டிவிட்டாய். இப்போது உன்னிடம் பழைய அழகு இல்லை. உன்னிடத்தில் யாரும் தங்குவதில்லை. உன் நிலை பரிதாபமாகிவிட்டது. பெருமையாக நினைத்து கொள்ள உன்னிடம் என்ன இருக்கிறது என்று காற்று கேட்டது. மரம் தலை குனிந்தது. இதுதான் உண்மை. நம் வாழ்வில் நம்மை பற்றிய பெருமையை, மற்றவர்களிடம் திறமையை மதிக்க மறந்து விடுகிறோம். இறைவன் படைப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிரியை படைத்துள்ளான். எலிக்கு பூனை என்றால் பூனைக்கு நாய். இதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டு நடந்தால் வாழ்க்கையில் தேவையற்ற சண்டைகளை தவிர்க்கலாம்.